Yes, ma'am. Please join me in giving a warm and enthusiastic round of applause to Lion T. Sedubari sir, Secretary of STC, who will now officially to the stage to felicitate our special guest with a token of our appreciation and gratitude. தலைவர், செயலர், முதல்வர், சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். Spirit of the nation will ignite the minds of the young. The ignited mind is the most powerful resource on this earth, says Abdul Kalam. We the leaders அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே அதை பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதாக எனக்கு தோன்றியது, எது இன்று இல்லையோ அதில் அதிக நோக்கமும் நாட்டமும் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் இதான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அவருடைய அமைச்சரவையில் இருந்த அனைத்து அமைச்சர்களுமே தனிப்பட்ட தலைவர்கள். ஒவ்வொருவரும் சி. சுப்பிரமணியம், கக்கன், ராமையா, பக்தவச்சலம், இவங்க எல்லாமே ஒரு சிறந்த தலைவர்கள். ஆக ஒரு அமைப்பில் தலைவர்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதனுடைய ஆக்கத்தினுடைய நோக்கத்தினுடைய வீச்சு அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைய சூழலில் தலைமைக்கு அதிகமானவர்கள் இல்லை, அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்பது நன்கு உணரப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற காலத்தில் உங்களுடைய ஸ்லோகன் சரியாக பிறந்து வி த லீடர்ஸ், காமராஜர் சொல்லலாம் வி த லீடர்ஸ்னு. அதை தொடர்ந்து வந்தவர்கள் 60 ஆண்டு காலங்களில் அப்படி சொல்ல முடியாது. காரணம் ஒன்று, தனிப்பட்ட முறையிலே முதல்வர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அந்த சூழல் மாற வேண்டும் என்று சொன்னால் அதிக பாடத்தால் தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது பள்ளியிலிருந்தும் சரி, சமூக வாழ்விலும் சரி, அரசியலும் சரி. அந்த நோக்கத்தோடு நீங்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற அமைப்பு பொதுமக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று உங்களால் ஒரு புது இவல்யூஷன், எண்ணற்ற தலைவர்கள் உருவாக்குகின்ற பொழுது எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலுமே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தால் நிச்சயமாக பொதுநலன் கருதி தன்னுடைய செயல்திறனையும் முனைப்பையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர்களை நீங்கள் உருவாக்கி தமிழகத்தை உச்சத்தோட வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நிறைவுறுகிறது என்று உங்கள் நண்பன் M.A. விஜயன். Thank you, sir. I request our chairman to honor the chief guest with a shawl. Thank you, sir. To express our compatibility with the chief guest, I request our vice chairman to hand over the bouquet. Thank you, sir. As the token of love, I request our secretary to present the memento to our chief guest. We have 2 more events. Here is the most awaited moment. I request our honorable chief guest to inaugurate STC Zero Tolerance Anti-Drug Awareness Campaign. I now request our chief guest to release the Anti-Drug Awareness Campaign poster. Here comes our ambassadors of our Anti-Drug Awareness Committee. They are here to represent STC's stand against substance abuse. I request Mr. Shankaranan, Head PG. STC Anti-Drug Club will reach and sensitize students of 100 schools through 100 awareness programs. From anti-drug clubs to 50 schools plus train 500 student ambassadors. Conduct 25 community awareness programs in rural villages of Pollachi. Create 500 students made anti-drug posters plus 100 reels and short videos. I request Mr. Shankaranan, Head PG Social Work,
and Coordinator, Anti-Drug Awareness Committee to lead us with the pledge. Students, repeat. I also request தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் We the Leaders Association அமைப்பின் தலைமைச் செயலாளர் ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் நிறைய பிராண்ட் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேங்க அப்படின்னார். எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணே ஒரு அப்படின்னார். எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணே ஒரு 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, நம்ம எல்லோரையும் விட ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாரு இன்ஃப்ளூயன்சர் கேட்டுட்டு எந்த மீடியமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கேட்டுட்டு எந்த மீடியமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? நான் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பேச ஆரம்பித்தோம். அப்போ ஒரு புது உலகத்தை நான் போன வாரம் கற்றுக்கிட்டேன். அந்த நண்பர் சொன்னார், ஐயா 10,000 பேருக்கு கீழே ஃபாலோவர்ஸ் இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நேனோ இன்ஃப்ளூயன்சர், 10,000 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர், 1 லட்சத்திலிருந்து 1 மில்லியன் 10 லட்சம் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ரோ, 1 மில்லியனுக்கு மேலே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெகா இன்ஃப்ளூயன்சர். இன்றைக்கி மொத்த சோஷியல் மீடியாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அல்காரிதத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஃபாலோவர்ஸை நாங்கள் சில விஷயங்கள் சொல்லி ஒரு நாலேஜ் கொடுப்போம், சின்ன வீடியோ போடுவோம், அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், அவங்கள பார்க்க வைப்போம், எங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரும், எங்களுக்கு மானிட்டைசேஷன் வரும் அப்படின்னு ஒரு புது உலகத்தை சொன்னார். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ ஒரு தகுதியோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இருந்திருக்காது. எதுக்கு இந்த கருத்தை நான் சொல்ல வரேன்னாங்க, ஒரு நாளும் இந்த உலகம் புதியதாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ நேற்று நீங்கள் படித்தது ஒரு ஆண்டு கழித்து அது உங்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஒரு பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு யுகத்தில் நீங்கள்லாம் இன்றைக்கி மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்க. நிறைய தலைமுறைக்கு அது கிடைக்கல. 1985 டைம் பத்திரிகையில் பர்சன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. எப்பவுமே பர்சன் ஆஃப் தி இயர்னா பர்சனை போடுவாங்க, யாராச்சும் உங்கள் கல்லூரியினுடைய தலைவர் பெரிய மனிதர் அந்த மாதிரி இருப்பாங்க. முதலாக டைம் பத்திரிகையில் பர்சன் ஆஃப் தி இயர்னு ஒரு மனிதனை போடாமல் கம்ப்யூட்டரை போட்டாங்க. 1985 பர்சன் ஆஃப் தி இயர் வாஸ் அ கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் இந்த உலகத்தை மாற்ற போகுது அப்படின்னு. 2025 டைம் பத்திரிகையில் பர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு அன்னைக்கு ஒரு மனிதனை போடல. போன ஆண்டு அவங்க யாரை போட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய 7 மனிதர்களுடைய புகைப்படத்தை போட்டிருந்தாங்க. எலன் மஸ்கு, ஜென்சன் ஹுவாங் நிவிடியா, ஓப்பன்ஏஐ சாம் ஆல்ட்மேன், அந்த மாதிரி 7 பேர்த்தினுடைய புகைப்படத்தை போட்டு இவர்கள் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய பயனியர்ஸாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ 1985க்கு பிறகு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு உலகத்தை மாற்றிருக்குன்னு பாருங்க. 2025 டைம் பத்திரிகையினுடைய கவர் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போகுது. இது ஒரு பக்கம். சமுதாயத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய சேர்னிங் நடந்துகிட்டு இருக்கு. பணம் இருப்பவங்க, பணம் இல்லாதவங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், காஸ்ட் எல்லாமே இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உடைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய சேர்னிங் நடக்குது. ஒரு பவர் இருக்கிறதுக்காக யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு கம்பெனியினுடைய லீடராக இருக்காங்க, அதுக்காக நான் வணக்கம் போடுவேன் கிடையாது. ஹைரார்கிக்கு மரியாதை இல்லை. இந்த சூழ்நிலை, இந்த சேர்னிங்கில் நீங்கள் எல்லாம் மாணவர்களாக இருக்கிறீங்க. 2வது. 3வது, இந்தியா போன்ற ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய நாட்டில், growth இருக்கக்கூடிய கண்ட்ரியில் மாணவர்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு யூகே கடந்த 10 ஆண்டுகளில் 7 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்க. growth பார்த்தீங்கன்னா சராசரியாக 0.5%, ஜெர்மனி 1%, ஜப்பான் 0.3%. இன்னைக்கு உலக நாடுகளில் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது. 7%, 8% இருக்கும். அதில் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க. எதற்காக இந்த கருத்தை வைக்கிறேன்னாங்க, நிறைய மாற்றம் நடக்கக்கூடிய யுகத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த கல்லூரியில் அடுத்த 3 ஆண்டு காலம் நீங்கள் அண்டர் கிராஜுவேஷனில் படிக்கும் பொழுதோ, அதற்கு மேலே போஸ்ட் கிராஜுவேஷன் 2 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன், அல்லது 3 ஆண்டு காலம் இருக்கிறீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்தையும் நீங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து. காரணம், நீங்கள் 3 ஆண்டுகளை சரியாக அந்த கல்லூரியில் பயன்படுத்தலை, ஃப்ரெஷர்ஸாக யார் இருக்கீங்களோ நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் வெளியே வரும்போது அந்த உலகத்துக்கு நீங்கள் அடாப்ட் ஆக முடியாது. அதனால தான் இன்றைக்கி இந்த கல்லூரியில் அற்புதமாக ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ. நிறைய பேர் கேட்கலாம், ஆர்ட்ஸ் காலேஜில் எதுக்கு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ அப்படின்னு. நார்மலாக இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம போகும்பொழுது ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோ இருக்கும். இன்றைக்கி முதலாக என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் பார்க்குறேன்,
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கிராண்டான ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக்ஷன் 8 கம்பெனி, அதில் கம்பெனி நீங்கள் இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்டாக, நீங்கள் கம்பெனியை இங்கிருந்து ரன் பண்ணலாம். அதுக்கான கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இங்கிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது ஒரு ஆண்டர்பனராக, ஒரு தொழில் முனைவோராக இங்கிருந்து வெளியே வரலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் யோசிச்சேங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் யாரை மதிக்குதுன்னா, பீப்புள் who கிரியேட், யார் உருவாக்குறாங்களோ அவர்களை மட்டும்தான் இந்த சமுதாயம் மதிக்கும், வருகின்ற காலத்திலையும் மதிக்கும். நீங்கள் கிரியேட், யூ கேன் கிரியேட் நாலேஜ் பை பீயிங் அ டீச்சர், சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. யூ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட் பை பீயிங் அன் ஆண்டர்பனர், சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. எதை நீங்கள் உருவாக்குவதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம், உருவாக்குவது மிக மிக கடினமான ஒரு வேலை. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸிங்க. யாரோ ஒருத்தர் உருவாக்கிடுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு கோடை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கிற வேலையை மேனேஜ் பண்ணுறது ஈஸி. ஆனால் ஒரு கிரியேட்டர் எக்கானமியாக இருப்பது மிக கடினம். அதனால் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த அளவுக்கு விஷனரி அப்ரோச்சோட இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கிரியேட்டராக வெளியே போகணும். அவங்க ஈவன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைலில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி தான். நீங்கள் உள்ளிருந்து மேனேஜ் பண்ணலாம். யூ வாண்ட் டு டூ அ ஸ்மால் ப்ராடக்ட் லான்ச், உள்ளிருந்து பண்ணலாம். எதற்காக திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னாங்க, இந்த நாடு மிகப்பெரிய நாடு. ஒரு ஆண்டும் கூட நம்ம கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 2,50,000 பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியே வர்றாங்க. அது 13%. மொத்தம் 100 பேர் கிராஜுவேட் ஆகிறாங்கன்னா 13% இன்ஜினியர்ஸ், 2,50,000 பேர் 2.5 மில்லியன். 31% 31% ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதில் மேனேஜ்மெண்ட், அவங்க எல்லாத்தையும் ஹியூமனிட்டிஸ் எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 55% இந்த நாட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது போல் கிராஜுவேட்ஸ் வெளியே வர்றாங்க. விச் இஸ் அ ஹியூமங்கஸ்லி லார்ஜ் நம்பர், பெரிய நம்பருங்க. இன்றைக்கி சைனாவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஸ்டெம் கிராஜுவேட்ஸ்னு சொல்கிறாங்க. சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த 4ம் சேர்ந்து சைனாவில் ஒரு ஆண்டுக்கு 5 மில்லியன் 50 லட்சம் 5 மில்லியன் 50 லட்சம். நம்ம ஊரில் ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனாவை விட 1/3, ஒரு 13 லட்சம் 14 லட்சம் நம்ம வர்றோம். ஆனால் உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் அதிகமாக இருப்பது நம்முடைய நாட்டில். ஏற்கனவே சொன்னது போல மிக அதிகப்படி ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் வரைக்கும் இந்த நாட்டில் ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் நீங்கள்லாம் அவ்வளோ பேர், 40லிருந்து 45 லட்சம் பேர் நீங்கள் கிராஜுவேட் மட்டும் ஆகிறீங்க. அந்த குரூப்பில் நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவராக எப்படி உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஹவு டு யூ டெல் த ஹோல் வேர்ல்ட் ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட்? நான் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில் படிச்சிருக்கேன், ஆமாம், டிஃப்ரென்ஸ் 1. இல்லை நான் படிக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன், டிஃப்ரென்ஸ் 2. நான் படிக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டிஃப்ரென்ஸ் 3. நான் ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை முறையாக பயன்படுத்திக்கிட்டேன். இது போன்ற நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவதற்கு இந்த கல்லூரியினுடைய 3 ஆண்டு காலம் வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், டைம் ஃப்ளைஸ் ஃபாஸ்ட். நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் இயர், இன்றைக்கி ஃபஸ்ட் இயரில் இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்ட் இயர், அங்கே கிராஜுவேஷன் டிகிரி நடக்கும், சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க, டிகிரி கொடுப்பாங்க. இன்றைக்கி செகண்ட் இயர், தேர்ட் இயர், நீங்கள் கண் மூடி முழிக்கிறக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே போயிருப்பீங்க. இந்த கல்லூரிக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர். இன்றைக்கி மேடையில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் 3 பேர் இருக்கிறாங்க, மூத்தவரில் இருக்கிறாங்க, பிரின்சிபல் இருக்கிறாங்க. இந்த காலேஜ்லேயே உங்களுக்கு யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட். தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ் டு மீ. ஏன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ணுறக்காக இந்த கல்லூரி இருக்குது. ஆனால் படித்து முடிச்சுட்டு வெளியே போயிட்டா உங்களுக்கு முதல் மரியாதை இல்லை. படிக்கிறவங்களுக்கு தான் முதல் மரியாதை, 2வது மரியாதை தான் உங்களுக்கு. 4 மணி நான் படிச்சுட்டு 5 வருஷம் ஆச்சு, திரும்ப நான் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி வரலாமான்னு கேட்டிங்கன்னா யூ வில் பி கிவன் தி செகண்ட் ரெஸ்பெக்ட், நாட் கிவன் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கல்லூரியில் இருக்கும் வரை தான் அந்த மாணவர்களுக்கு முதல் மரியாதை என்கின்ற காரணத்தினால இந்த கல்லூரியை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணணும். லைப்ரரியில் இருக்கிற புத்தகத்தில் உங்கள் பேர் ஏதோ ஒரு இடத்துல இனிஷியல் ஆகிருக்கணும். உங்கள் பேர் இனிஷியல் ஆகிருக்கணும். இன்றைக்கி நீங்களே மனசாட்சி தொடுங்க. நான் கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. எத்தனை பேர் லைப்ரரி பக்கம் போயிருக்கீங்க? எத்தனை பேர் லைப்ரரியில் ஒரு புக் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் லைப்ரரியில் படிச்சிருக்கீங்கன்னு நான் கேட்டால் கொஞ்சம் பேர் கை தூக்குவீங்க, நிறைய பேர் தூக்கலாம், கொஞ்சம் பேர் தூக்காமல் இருக்கலாம். இந்த கை தூக்காமல் இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது,
லைப்ரரிக்குள்ளே போங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கும். ஒன்ஸ் யூ கோ அவுட், நீங்கள் தேடி தேடி அதை சேர்த்தணும். இங்கே எல்லா இடத்துலையும் அது இருக்குது. அதனால் தயவு செய்து லைப்ரரியை பயன்படுத்துங்க. எத்தனை பேர் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு ஜிம்மு, ரன்னிங் ட்ராக்கு, நான் ரன் பண்ணேன், ஓடுனேன். ஏன்னா வரும்பொழுது பார்த்தேன், டேக்வாண்டோவில் நேஷனல் லெவலில் இருக்காங்க, வாலிபாலில் யூ ஹேவ் அ நேஷனல் லெவல் பிளேயர் பிளேயிங் வாலிபால், பேரா ஒலிம்பிக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இருக்கிறாங்க. போர்டில் நான் பார்த்தேங்க. எத்தனை பேர் முழுமையாக இந்த கல்லூரியினுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா, இன்றைக்கி நம்ம ஃபுட்பால் ஃபீல்டில் தான் இந்த மீட்டிங்கே போட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிரிக்கெட் நெட்ஸ் இருக்குது. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? தயவு செய்து பிஸின்னு சொல்லாதீங்க. எவ்ரிபடி இஸ் பிஸி. அந்த 24 மணி நேரத்தை எப்படி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய முதல் கேள்வியை. கிட்டத்தட்ட ஒரு 12லிருந்து 15 மணி நேரம் உங்களை மேம்படுத்துவதற்காக கொடுங்க. 8 மணி நேரம் தூங்கும் பொழுது அது தூங்குற டைம், உங்களை மேம்படுத்த முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டைமை ஸ்கெடியூல் போட்டு லைப்ரரி, ஸ்போர்ட்ஸ், கிளாஸ் ரூம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்டார்ட் அப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டார்ட் அப், பேப்பர் ப்ரெசன்டேஷன், கரூரில் இருக்கக்கூடிய கிளப் ஆக்டிவிட்டி, அதில் நீங்கள் எத்தனையோ ஆர்ட்ஸ் கல்ச்சர் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கும். யூ பிகம் அ மேனேஜரியல் பர்சன், யூ பிகம் அ லீடர். 4 பேருக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது, எப்படி பேசுறது, ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஒரு மைக் எடுத்து எப்படி பேச கற்றுக்கிறது, எல்லாமே உங்களுக்கு கல்லூரியில் மட்டும்தான் கிடைக்கும். கல்லூரியை தாண்டி போயிட்டீங்கன்னா யூஆர் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட். யாருமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு லீவே கொடுக்க மாட்டாங்க. நேரடியாக நீங்கள் விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, குறிப்பாக இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முழுமையாக ஒரு நாளையும் இந்த கல்லூரியில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். யுவர் ஒப்பீனியன்ஸ் மேட்டர். எவ்ரிபடி வில் லிசன் டு யுவர் ஒப்பீனியன். மோர் தென் தட், நாலேஜ் சீக்கிங் மேட்டர்ஸ். இந்த கல்லூரிக்குள்ளே நீங்கள் தேடி 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 கல்வியை நீங்கள் சேர்க்கணும். கடைசியாக நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் இந்த கல்லூரியில் சொல்கிறதுங்க. இன்றைக்கி இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபோர்ஸ் லெவலர். நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஜாதி இருக்கலாம். அந்த சமுதாயம் ஒரு உயர் ஜாதி மேல் ஜாதின்னு சமுதாயமே அதை தீர்மானிச்சிருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்லூரிக்கு நீங்கள் வந்திருக்கலாம். விவசாய குடும்பமாக இருக்கலாம், முதல் தலைமுறையாக இருக்கலாம். எப்படி நீங்கள் வந்தாலும் கூட இன்றிலிருந்து ஒரு புதிய மனிதனாக நீங்கள் உருவாக்குவதற்கு இந்த கல்லூரியை பயன்படுத்தணும். உங்கள் பழைய பயஸ் எல்லாம் வெளியே விட்டுருங்க. யாராச்சும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றிலிருந்து அடுத்த 3 ஆண்டு காலமும் கூட டு பிகம் அ பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு மனிதராக இங்கிருந்து உருவாகி வெளியே போவதற்கு நீங்கள் பயஸ் இல்லாமல் இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியே போகும்போது இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் பேர் உங்களுக்கு தெரியும், மேடமோட பேர் உங்களுக்கு தெரியும். மேடம் மேடையின் மீது நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க, வனிதாமணி அவங்க மேடம் தெரியும். இந்த கல்லூரியினுடைய வாட்ச்மேன் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்பேன். அன்னைக்கு நீங்கள் வாட்ச்மேன் அவர்களையும் பிரின்சிபல் அவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க. 2 பேர்த்துக்கும் சம மரியாதை கொடுக்குறீங்க. ஏன்னா he is also doing a very important job guarding you in the gate. Madam is doing a very important job giving you knowledge. இது 2ஐயும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் போய் எல்லாத்தையும் நீங்கள் சமமாக தான் பார்ப்பீங்க. இந்த சமுதாயத்துக்குள்ளே எல்லோரையும் நீங்கள் சமமாக தான் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள ஏற்றுத்தாழ்வு என்கிற மனப்பக்குவத்தை உடைக்கணும்னா கல்லூரிக்குள்ளே கிளாஸ் சிஸ்டத்தை நீங்கள் உடைக்கணும். ஒரு பஸ் ஓட்டக்கூடிய டிரைவரோ, வேலை செய்யக்கூடிய அம்மாவோ, அக்காவோ, அண்ணனோ, உங்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃபோ, ட்ரீட் எவ்ரிபடி வித் ரெஸ்பெக்ட், ட்ரீட் எவ்ரிபடி வித் ஹியூமிலிட்டி. அதுவும் நீங்கள் கல்லூரியில் தான் பிக்கப் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, அதை செய்வதற்கு தான் இந்த மேடை. ஐயா எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஆங்கிலம் வராது. இந்த மேடையில் நீங்கள் தப்பாக ஆங்கிலம் பேசுவதற்கு தான் இந்த மேடையே இருக்குது. ஆரம்பத்தில் தப்பாக பேசுவீங்க, அப்புறம் சரியாக பேசுவீங்க. ஏன்னா கல்லூரியை பொறுத்தவரை எக்ஸ்பெரிமெண்டேஷன். 3வது வருஷம் சிறப்பாக பேசுவீங்க. அதனால் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே கற்கக்கூடாதுங்கிறக்காக அதை ஒளிஞ்சு போகாதீங்க. அதை கன்ஃபரண்ட் பண்ணுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ கிளப்பை எல்லாம் பயன்படுத்தி எங்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்வதற்கு 3 ஆண்டை பயன்படுத்துங்க. எனக்கு ஸ்கூலில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு திக்குவாய் வரும். சில விஷயத்தை என்னால் பேச முடியாது. 7 அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வராது. ஒரு நாள் ஒரு மேடம்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது ஸ்கூலில், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது கூட நான் கஷ்டப்படுவேன். எங்கள் ஊர் ஸ்டாப்பு சொல்கிற கூட எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே அப்பா, நாளையிலேருந்து நீ தான் ஸ்கூலில் நியூஸ் பேப்பர் படிக்க போகிறேன். நான் கேட்டேன், நான் எப்படிங்க நியூஸ் பேப்பர் படிப்பேன்? எனக்கு தான் சில வார்த்தைகளே வராது, ஸ்டாமரிங் ப்ராப்ளம் நிறையா இருக்குது, நான் எப்படி நியூஸ் பேப்பர் படிக்க முடியும்? இல்லை நீ படி, தப்பான நாள் படின்னு. ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்து என்னுடைய ஸ்கூலில் முதலாக படிக்க ஆரம்பித்தேன். முதல் நாள் சிரித்தாங்க, 1 வாரம் கழித்து சிரித்தாங்க, 1 மாதம் கழித்து 50% கரெக்ட் பண்ணிட்டேன். ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது நான் தான் அந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். அன்னைக்கு யாரோ ஒரு டீச்சர் என் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த டீச்சரும் கேட்டிருக்கலாம், சரிப்பா நீ ஏதாச்சும் கண்ணாடியை பார்த்து பேசு, நீ ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுப்பா, இந்த நாட்டு மருந்து வாங்கி சாப்பிடு, நல்லா தூங்கு, அந்த மாதிரி எத்தனையோ கிராமத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டீச்சர் அன்னைக்கு என்னுடைய ஃபியரை கன்ஃபர்ம் பண்ண சொன்னாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எடு, மேடைக்கு வா,
அசம்பிளி முடியும் பொழுது டெய்லி நியூஸை படிக்கணும், 5 நிமிஷம் படின்னு. அதனால் இன்றைக்கி பல இடத்துல என்னால் கான்ஃபிடெண்ட்டாக மைக் எடுத்து யாரை பாற்றும் பயமே இல்லாமல், அது பிரதம மந்திரியிலிருந்து எல்லா மனிதர்கள் முன்பும் நான் பேசியிருக்கின்றேன். எல்லா முறையும் ஒரே ஒருத்தர் நினச்சிக்குவேன், அந்த ஸ்கூலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த டீச்சர். எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன்னாங்க, உங்களுக்கும் அது மாதிரி ஏதோ இருக்கும். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். ஏதோ ஒன்று இருக்கும். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு தமிழில் புலமை இல்லை, எனக்கு தாய்மொழி அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு இலக்கியம் நிறையா பேசணும்னு ஆசை. நீங்களாக தேடி பிடிச்ச அந்த வாய்ப்பை உருவாக்கணும். 3000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர்த்துக்கு ஒரு கல்லூரி வாய்ப்பு கொடுக்க முடியும்? எத்தனை பேர்த்துக்கு இந்த மேடையில் அலங்காரப்படுத்த முடியும்? எத்தனை பேர் எம்சிஆ இங்கிருந்து பேச முடியும்? நீங்கள் தெளிவாக இருக்கணும். எனக்கு இதை இம்ப்ரூவ் பண்ணணும். 3 ஆண்டுகள் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னோட நெகட்டிவை நான் பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ எந்த கிளப்பில் நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன். இல்லை என்றால் 3 ஆண்டுகள் அப்படியே ஓடிடுங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷம் மாறிடும். அதனால் அதையும் ஒரு அறிவுறுத்தலாக, அறிவுரையாக, ஒரு அன்பான அறிவுரையாக ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. 4வது கடைசி, இந்த வீதி லீடர்ஸ் அமைப்பு. இன்றைக்கி நாம் நீங்கள் எல்லாருமே ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆன்டி ட்ரக் அம்பாசிடர் ஸ்டேஜ் மேலே வந்திருக்காங்க. நம்ம ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக 4 குறிக்கோளை வைத்திருக்கின்றோம். ரீச் அண்ட் சென்சிடைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 100 ஸ்கூல்ஸ். அதாவது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆன்டி ட்ரக் அம்பாசிடர்ஸ் 100 பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 100 அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபார்ம் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் இன் 50 ஸ்கூல்ஸ். நீங்கள் போகக்கூடிய 100 பள்ளிக்கூடத்தில் 50 பள்ளிக்கூடத்தில் போதைக்கு எதிரான ஒரு கிளப்பை உருவாக்கணும். அதில் 500 ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் உருவாக்கணும். கண்டக்ட் 25 கம்யூனிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன் ரூரல் வில்லேஜஸ் ஆஃப் பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாவில் 25 மக்கள் நலம் சார்ந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை நீங்கள் நடத்தணும். கிரியேட் 500 ஸ்டூடெண்ட் மேட் ஆன்டி ட்ரக் போஸ்டர்ஸ், 100 ரீல் ஷார்ட் வீடியோ. 500 போஸ்டர்ஸ் நீங்கள் உருவாக்கணும். அதே போல் 50 இந்த பாருங்கள், இந்த போஸ்டரே நல்ல அருமையாக இருக்குது. ஒரு பையன் நடந்து போகிறாரு, ஒரு பக்கம் ட்ரக்கில் இருக்கக்கூடிய உலகம், இன்னொரு பக்கம் ட்ரக் இல்லாத ஒரு உலகம், சென்ட்ரல் இந்த தம்பி நடந்து போகிறார். இந்த மாதிரி போஸ்டர்ஸ் 100 ரீல் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதனால் நிச்சயமாக சரஸ்வதி தியாகராஜா கல்லூரி இந்த நேரத்தில் நான் பாராட்டுறேன். காரணம், இந்த ட்ரக் மெனஸை எவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இந்த கல்லூரியில் நீங்கள் ஸ்டூடெண்ட் ட்ரக் அம்பாசிடர்ஸ்க்கு அந்த மரியாதை கொடுத்து மேடையின் மீது அவர்களை நிறுத்தி இருக்கும் பொழுதே தெரியுது. உங்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது. அம்பாசிடர்ஸ் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபெயிலியர், இதெல்லாம் ஒரு கல்லூரியில் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வுகள். எல்லா மாணவரும் அதை தாண்டி தான் வெளியே வரணும். அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபெயிலியர் வரும் பொழுது கைப்பிடிப்பதற்கு நாம் யாராவது இருக்கும் பொழுது அந்த கை ட்ரக்கை நோக்கி போகாது. ஸோ கைப்பிடிப்பதற்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. மாணவருக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். எனி இஷ்யூஸ், எக்ஸாம் ஃபெயிலியர் ஆகிறாங்க, எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க் வரல, வீட்டில் பிரச்சனை இருக்குது, குரூப்பில் யாரோ ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 10 பேர்த்த ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படிங்கும் பொழுது அதையெல்லாம் உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. காவல்துறை நண்பர்களும் அதிக அளவில் இருக்கிறாங்க. காவல்துறையினுடைய வேலை இது கிடையாதுங்க. காவல்துறையினுடைய வேலை சமுதாயத்தை ட்ரக் இல்லாமல் வச்சுக்கணும். அவங்களுக்கு வேலை லா அண்ட் ஆர்டர், ஏகப்பட்ட வேலை, அதே அவங்க தலைக்கு மேலே இருக்குது. அதனால் இதுவும் நாம் ஒரு காவல்துறை செய்யக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வேலையை அவங்களால செய்ய முடியாது. அதையும் நம்ம செய்யணும். ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியை ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக, ஒரு சிகரெட்லேருந்து கோட்பா சட்டம் இருக்குது, அது போன்ற அற்புதமான கேம்பஸாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா a good campus that teaches discipline will produce disciplined students. Disciplined students will create social order. வெளியே போனதுக்கப்புறம் ஒரு சோஷியல் ஆர்டரை உருவாக்குவாங்க. A society which has got order will become a great country. இது ஒரு சைக்கிளுங்க. இதில் ஒரு ப்ராசஸ் இல்லாமல் கிரேட் கண்ட்ரி நடக்காது. டிசிப்ளின்டாக ஸ்டூடெண்ட் இருக்கணும், ஸ்டூடெண்ட்னால டிசிப்ளின்டாக சமுதாயம் இருக்கும், டிசிப்ளின் சமுதாயத்தில் ஒரு சோஷியல் ஆர்டர் இருக்கும், சோஷியல் ஆர்டர் இருக்கக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக வேர்ல்டுடைய பெஸ்ட் கண்ட்ரியாக வரும். அதனால் அதை ஆரம்பிப்பது கல்லூரியில், ஸ்கூலில். அதை முன்னெடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கல்ட் வெர்சஸ் காமன். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ஒரு உலகத்துக்குள்ளே போகிறீங்க, உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பிராண்டாக நாம் உருவாக்கிட்டோம். தேர் பிக்கர் பிராண்ட்ஸ். அந்த பிராண்டை எலிவேட் பண்ணி வச்சுருக்கோம் நாம். ஸோ அந்த பிராண்டுக்குள்ளே நீங்கள் வாழணும். ஸோ அந்த பிராண்டை நீங்கள் 2 ஆப்ஷன் உங்கள் முன்னாடி இருக்குது. ஒன்று நீங்கள் பிராண்டாக மாறலாம், அல்லது அந்த பிராண்டை எமுலிவேட் பண்ணலாம், அல்லது நீங்களாக இருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய அன்பான வேண்டுகோள், வருகின்ற இந்திய நாட்டில் அடுத்த 10-15 ஆண்டுகள் நிறைய பெரிய பெரிய பிராண்டு, சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க, சட்டை வாங்குவீங்க, பேண்ட்டை வாங்குவீங்க, சாரீ வாங்குவீங்க,
காஸ்மெட்டிக் க்ரீம் வாங்குவீங்க, அவங்களே அந்த காஸ்மெட்டிக் க்ரீம் போட மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ சினிமாவில் வரக்கூடிய நடிகைகள் இந்த காஸ்மெட்டிக் க்ரீமை 30 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்கக்கூடிய சான்சலர் அவென்யூலையோ கொரியாவில் இருக்கக்கூடிய க்ரீமை தான் அவங்க போடுவாங்க. ஆனால் நம்மளே பொருளை விற்கிறாங்க. இதிலிருந்து நம்முடைய மாணவ செல்வங்கள், நீங்கள் கல்ட் வெர்சஸ் காமன், இதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அதையும் உங்களுடைய தலைமுறையில் இந்த கல்ட் அப்படிங்கிறது அழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம தலைமுறையில் எப்படி ஒரு வெஸ்டர்ன் டெமோக்ரஸியில், வெஸ்டர்ன் சொசைட்டியில் எல்லோரும் சமம், எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோருக்கும் சம மரியாதை, அந்த ப்ராசஸ் நடக்கும்னா நீங்கள் எல்லோரும் தலைவர்களாக மாற வேண்டும். அது என்னுடைய கடைசி வேண்டுகோளாக உங்கள் முன்பு வைக்கின்றேன். தலைமை பண்பை இந்த கல்லூரியில் நீங்கள் தேடி தேடி பிடிக்கணும். நல்ல பேச்சாளர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக நீங்கள் வரணும். சமுதாயத்தினுடைய அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். 4 பேர்த்துக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அடிப்படையில் நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களாக இங்கே வரும் பொழுது கல்ட் என்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் பண்ணாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய 3000 மாணவர்களும் இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து சீஃப் கெஸ்டாக மேடையில் யார் வர்றாங்களோ உங்களை 3000 தலைவர்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லி உங்களை அழைக்கணும். மாணவர்கள் என்று சொல்லாமல் நீங்கள் கிராஜுவேட் ஆகும் பொழுது 3000 லீடர்ஸ் ஆர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நாடு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நாடாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பார்ந்த இந்த கல்லூரியினுடைய தாளாளர்களுக்கு, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு, ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு, டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், மிகச் சிறப்பாக இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, 1ஆம் ஆண்டு உள்ளே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 2ஆம் 3ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, பிஹெச்டி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, சிறப்பு அழைப்பாளர்களுக்கு, பத்திரிகை துறை நண்பர்களுக்கு, காவல்துறை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு மாணவ செல்வங்களாக, நல்ல தலைவர்களாக, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாகரீக குடிமகன்களாக நீங்கள் வர வேண்டும். அதற்காக உங்களோடு சேர்ந்து நாங்களும் உழைப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழகம் வாழ்க, பாரதத்தினுடைய புகழ் உலகெங்கும் ஓங்குக. நன்றி, வணக்கம். Thank you, sir. We are deeply grateful for your kind guidance and support, sir. It has meant a great deal to us, and we thank you sincerely. To express our gratitude to everyone who made this event possible, I invite Dr. M.R. Vanitha Mani ma'am, Principal of STC, to deliver the vote of inauguration of our startup studio and Freshers Day of 26-27 batch. First and foremost, I express my heartfelt gratitude to our chief guest, Mr. K. Annamalai, Chief Servant, We the Leaders Association, for graciously accepting our invitation despite of his busy schedule. Thank you very much for being with us, sir. You made the difference. Normally we say when it comes from the lion's mouth, it makes the difference. Today we saw a lion roaring in front of us, making you young guys understand what exactly is needed from you. Thank you very much for inspiring our students in your wonderful way, sir. Thank you so much. And we assure you that, yes, we will create quality entrepreneurs and leaders expected as per the transformation that you have specified today, sir. Next time when you visit our institution, we are damn sure to produce all the entrepreneurs in front of you, whomever has been turned into entrepreneurs and startup ventures through our startup studio, sir. It's our promise to you. I take this opportunity to extend my heartfelt thanks to our respected Vice Chairman, sir, Lion M.A. Vijaymohan sir, whose continuous encouragement, valuable guidance, and constant support and empathy towards each and every member of STC family is truly inspiring. Thank you very much, sir. I express my deepest gratitude to our beloved Chairman, Rotarian S. Venkatesh sir, for his visionary leadership, unwavering commitment towards delivering quality education to the rural community. Thank you, sir. My sincere gratitude goes to our respected Secretary, Lion T. Sethupathi sir, whose meticulous planning, administrative excellence, and unwavering dedication ensuring that every initiative of our institution is executed successfully. Thank you so much, sir. Today's inauguration of the STC Startup Studio is yet another milestone in the history of STC in its vision of nurturing innovators, entrepreneurs, and future leaders. I would also like to express our profound appreciation to the honorable members of our Board of Directors, Mr. VHP Vimal Kumar, Mr. PTS Makeshwar,
Dr. Srikanth Venkatesh, Mr. Shravanti Krishnamurthy, Rotarian MV Srikanth, and Rotarian PTS Sriram. Your collective wisdom, strategic direction, and steadfast commitment to the institution have laid a strong foundation for academic excellence, innovation, research, and holistic student development. We thank you for your support and consistent assistance towards the excellence of our institution. Thank you very much, sir. I also extend my sincere thanks to all the family members of our STC management. Thank you for your presence as well as making this event a most memorable one. Our special thanks goes to Mr. Vasantarajan, Coimbatore District President, for his special support and assistance. Thank you, sir. A special word of appreciation goes to our faculty members and non-teaching staff for their tireless effort in making this day happen in such a wonderful way and in a most successful way. Thank you all for being a part of our STC family and ensuring that we succeed in each and every initiative of our activities inside. Thank you all, my dear friends. I gratefully acknowledge our organizing committee, our startup studio team, especially Mr. Naveen of Startup Pioneer. Thank you, Mr. Naveen. And our anti-drug committee, the coordinators, student ambassadors, and all the student coordinators of the event, photographers, press and media friends, and special thanks to the police department members for their support, all our well-wishers, guests, and friends who made your presence today with us in celebrating a wonderful initiation in our STC family. Thank you all. We expect all of your blessings, support, and presence in all our success stories. Together, we are ensuring that we will ensure all our rural children will become the future leaders, as our chief guest of today has rightly mentioned. Thank you all for your presence. And finally, our beloved STCians. Yes, dear children, you are blessed because no other person can really put such a simple and beautiful words to you, making you understand what exactly is happening at the global level. Just forget, no, sir himself told as a beautiful example from his life itself. Each and every one of you sitting here are having a fear telling that, no, I've got a difficulty here, there, and it is not possible for me like that. No, it is not at all. We are here to handhold you. We are here to support you. We are here to take you, provided you must be ready. One important thing that he has mentioned here today is about the usage of library. We all believe that we have got our sixth finger in our hand. That itself will satisfy all our knowledge needs. No, beyond that, right? A person who has proved himself as a civil servant, a person who has proved himself as a great leader, a motivational speaker, himself said like, yes, it is important going into the library, stepping into the library is more important. Please remember whatever words he has expressed today, yes, it had come from lion's mouth, and make it happen, and it is now in your hands. Sir சொன்ன மாதிரி எல்லாரும் leaders ஆயிட முடியுமா? ஆயிடுவீங்களா? நீங்க சொல்ற எஸ் சாருக்கு கேட்கணும். Yes, sir. Thank you very much for that, sir. As we conclude today's program, let us carry forward the spirit of innovation, entrepreneurship, excellence, and service that defines the legacy of Sri Saraswati Tyagaraja College and its founders. Once again, I extend my sincere thanks to each and every one of you for your positive presence here and making this day more memorable. Thank you all. Have a great day. Jai Hind. Thank you, ma'am. இறுதியாக நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
All students are requested to stay back. Please